வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் எல்லா காலேஜுமே வந்து NAC, NBA, NIRFன்னு சொல்றாங்க. சார் NACனா என்ன சார்? அதுலயும் பார்த்தா நிறைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா NAC A++, A+, A, B+B இந்த மாதிரி நிறைய கேட்டகரி போட்டிருக்காங்க சார். NACனா என்ன? இப்ப NAC இருந்தாதான் நல்ல காலேஜா எல்லாருக்கும் கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனா எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அவ்வளோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கறனால நமக்கு அந்த NAC ப்ராசஸ் எல்லாமே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ரைட், முதல்ல NACனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. NACனா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். இது வந்து யூஜிசியோட ஒரு அட்டானமஸ் பாடி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அதாவது ஹை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு வரையறை பண்றாங்க. அந்த வரையறை எப்படி பண்றாங்கன்னா வந்து, இப்ப நீங்க NAC A++ பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு எவாலுவேஷன், அதாவது என்னன்னா ஒரு ஒவ்வொரு 7 கிரிட்டீரியா இருக்கு. 7 கிரிட்டீரியா வந்து அவங்க ஒவ்வொன்னா எவாலுவேட் பண்ணி 7 கிரிட்டீரியாக்கும் சேர்த்து ஒரு 1000 மார்க்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 1000 மார்க்கை வந்து 4 ஸ்கேலுக்கு மாத்துவாங்க, 4க்கு மாத்துவாங்க. அந்த 4க்கு மாத்தி 3.5ல இருந்து 4 வரை இருந்துச்சுன்னா A++ கொடுத்துருவாங்க. 3.26ல இருந்து 3.5 வரை இருந்துச்சுன்னா A+ கொடுப்பாங்க. அதே மாதிரி 3.01ல இருந்து 3.25 வரை இருந்துச்சுன்னா A கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட கம்மியா போச்சுன்னா வந்து ஸ்கேல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க இது பண்ணீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இருக்கும்னா, ப்ரியாரிட்டிக்கா வந்து A++ இருக்கணும். அப்படி இல்லாட்டினா A+ஆ இருக்கணும். இல்ல கொஞ்சம் லீஸ்ட் மோஸ்ட் வந்து A இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ். அவங்க என்னென்ன கிரிட்டீரியா அனலைஸ் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? அந்த 7 கிரிட்டீரியா என்னென்னா, முதல்ல வந்து கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸ். கரிக்குலம்னா சிம்பிளா சொல்லணும்னா சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டுக்கு என்னென்ன சிலபஸ் சொல்லி தராங்க, அது எல்லாமே வந்து கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இது கிரிட்டீரியா 1. கிரிட்டீரியா 2 வந்து டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவாலுவேஷன். எப்படி வந்து டீச் பண்ணி கொடுக்குறாங்க, அது எப்படி எவாலுவேட் பண்றாங்க, ஏன்னா மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்காங்கன்னு அனலைஸ் பண்றதா டீச்சிங், லேர்னிங், எவாலுவேஷன். அடுத்தது வந்து 3வது வந்து ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். 3வது கிரிட்டீரியா வந்து என்னன்னா ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். 4வது கிரிட்டீரியா என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். 4வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். 5வது வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரொக்ரெஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் எந்தெந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, கிரிட்டீரியா 5. கிரிட்டீரியா 6 வந்து கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த காலேஜோட லீடர்ஷிப் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இதை பத்தி இருக்கிறதா வந்து கிரிட்டீரியா 6. கிரிட்டீரியா 7 வந்து இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூ அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ். இதுதான் வந்து 7 கிரிட்டீரியா. இப்ப நம்ம ஒவ்வொரு கிரிட்டீரியாக்கும் வந்து அவங்க மார்க் இது கொடுப்பாங்க. அந்த மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டீரியா, அதாவது மொத்தம் வந்து 3 இதா பிரிப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு வித மார்க், அட்டானமஸ் காலேஜுக்கு ஒரு வித மார்க், நான் அட்டானமஸ் காலேஜுக்கு ஒரு வித மார்க். ஸோ நம்ம வந்து இப்போ காமனா வந்து நம்ம அட்டானமஸ் காலேஜ்னே வச்சுக்கிறோமே, அது எப்படி பண்ணுவாங்கன்னா கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா, அதுல வந்து கரிக்குலம்ல வந்து என்னென்ன சப்டிவிஷன் இருக்கும்னா கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த கரிக்குலம் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது மாடர்ன் இருக்கான்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கரிக்குலம் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்தது வந்து அகாடமிக் பிளெக்சிபிலிட்டி. அடுத்தது கரிக்குலம் என்ரிச்மெண்ட். அடுத்தது வந்து ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 150 மார்க்குக்கு ஒவ்வொரு கிரிட்டீரியா 50, 40, 40, 20 புள்ளி. கிரிட்டீரியா 1க்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 150 மார்க்குக்கு வந்து இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கிரிட்டீரியா 2 வந்து டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவாலுவேஷன். டீச்சிங், லேர்னிங், எவாலுவேஷன்ல என்னென்ன இருக்கும்னா ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் அண்ட் ப்ரொஃபைல். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து எல்லா பேக்ரவுண்ட்ல வரலாம்.
ஒரு அப்பர் ஹை சொசைட்டில வரலாம், லோயர் சொசைட்டில வந்துடலாம், சிட்டில இருந்து வரலாம், டவுன்ல இருந்து வரலாம், வில்லேஜ் இருந்து வரலாம், மேபி அதர் ஸ்டேட்ல வந்து வரலாம். ஸோ வந்து ஸ்டூடெண்டோட என்ரோல்மெண்ட் அண்ட் ப்ரொஃபைல், அதே மாதிரி அதான் கேட்டரிங் ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி டைவர்சிட்டில இருந்து வர்றாங்க. அடுத்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து நீங்க எப்படி வந்து இது பண்றீங்க. இப்ப நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். நிறைய காலேஜஸ்ல வந்து ஒன்லி தமிழ் மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு அதர் ஸ்டேட்காரங்களுக்கு புரியறதுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா அதையும் வந்து அவங்க மெயினா பார்ப்பாங்க. அடுத்தது வந்து டீச்சர் ப்ரொஃபைல் அண்ட் குவாலிட்டி, எப்பவுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ்ல வந்து அந்த டீச்சரோட ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. எத்தனை பேர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே டீச்சரோட ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எவாலுவேஷன் ப்ராசஸ் அண்ட் ரிஃபார்ம். அடுத்தது ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லேர்னிங் இருக்கும். நாங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க அவுட்கம் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியா வந்து ஸ்டூடெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்டடி, எல்லாம் வந்து இந்த காலேஜ்ல நல்லா நடத்துறாங்க, நல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க, இது எல்லாமே ஸ்டூடெண்ட் வந்து சர்வே வாங்குவாங்க. இதுக்கு வந்து 300 மார்க். இது கிரிட்டீரியா 2க்கு வந்து ஒரு காலேஜ்ல வந்து எவ்வளவு எடுப்பாங்கன்னா ஒரு 300 மார்க். அடுத்தது வந்து ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ரிசர்ச் இன்னோவேஷன் எக்ஸ்டென்ஷன்னா அந்த காலேஜ்ல வந்து எந்தெந்த மாதிரி ரிசர்ச் இருக்கு, பேட்டர்ன் எப்படி இருக்கு, எத்தனை கன்சல்டன்சி இருக்கு, எத்தனை எம்ஓயு இருக்கு, எத்தனை இன்ஸ்டிடியூஷன், எத்தனை இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன்ஸ், இது எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து யூனிவர்சிட்டினா வந்து 250 மார்க், அட்டானமஸ் காலேஜ்னா 150 மார்க், நான் அட்டானமஸ் காலேஜ் 120 மார்க்குக்கு வந்து அவங்க மார்க் போடுவாங்க. அடுத்தது கிரிட்டீரியா 4 வந்து என்னென்ன இருக்கும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். அந்த காலேஜ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முதல்ல பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பிசிக்கலா வந்து பில்டிங்ஸ், அந்த இதெல்லாம் எம்என்ஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து லைப்ரரி அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். அந்த காலேஜ்ல வந்து லைப்ரரி வந்து எப்படி அப்டேட்டடா இருக்கா, லைப்ரரி இருக்கா, ஹாட் புக்ஸ் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா இப்ப வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் ஆயிடுச்சு, அந்த காலேஜ்ல வந்து எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கு, இது எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது காலேஜோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கேம்பஸ், காலேஜ் வந்து அவங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு எல்லாமே வந்து ஒரு 100 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கிரிட்டீரியா 5. கிரிட்டீரியா 5 வந்து மெயினா வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் வந்து எந்தெந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, அதே மாதிரி ப்ரொக்ரஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட் சப்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து காலேஜ் சப்போர்ட் பண்றாங்க, ஏன்னா அதை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கட்டும், வெளியில நிறைய ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்டோட ப்ரொக்ரஷன், அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அவன் ஸ்டூடெண்ட் என்ன அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போக வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், இதெல்லாம் வந்து அது எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி இந்த ஒர்க் ஷாப் எத்தனை போறான், இது எல்லாமே செக் பண்ண. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை ப்ரோக்ராம்ல போய் ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்றான், எத்தனை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றான், நிறைய இதுல வந்து ஸ்டூடெண்டோட இன்வால்மெண்ட் மெயினா பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அலுமினி என்கேஜ்மெண்ட், ஒரு காலேஜ்ல வந்து அலுமினிஸ்னா என்னன்னா பாஸ் பண்ணி போனவங்கள தான் அலுமினி சொல்லுவாங்க. அந்த அலுமினியோட சப்போர்ட் வந்து எப்படி இருக்கு, ஏன்னா இப்போ பெரிய பெரிய காலேஜ், இப்போ தியாகரா காலேஜ் மதுரையில் எடுத்துக்கோங்க, பிஹெச்சி எடுத்துக்கோங்க, ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாரும் வந்து ரொம்ப வருஷமான காலேஜ், ஏன் அழகப்பா இதுலலாம் அங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினிஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க, வேற எந்தெந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதுக்கும் வந்து மார்க் எவாலுவேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கிரிட்டீரியா 6ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டீரியா 6னா கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து இதுக்கு ஒரு 100 மார்க் பண்ணுவாங்க. இது 100 மார்க் எது நோட் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் விஷன் அண்ட் லீடர்ஷிப் எப்படி இருக்கு, அடுத்தது ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபேக்கல்டி எம்பவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அந்த காலேஜ்ல வந்து எந்தெந்த மாதிரி வந்து ஃபைனான்சியல் மொபிலைசேஷன் பண்றாங்க, அப்புறம் இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் சிஸ்டம் இருக்கு, இதெல்லாம் எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. கடைசியா வந்து கிரிட்டீரியா 7. கிரிட்டீரியா 7னா வந்து இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூ அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ், அதாவது மெயினா வந்து ஒரு காலேஜ்ல வந்து இன்ஸ்டிடியூஷன்ல வந்து சோசியலுக்கு வந்து அவங்க என்னென்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க,
இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அதாவது அந்த காலேஜோட என்ன வேல்யூ எத்திக்கல் இருக்கு, அவங்க வந்து சோசியலுக்கு இப்ப நிறைய காலேஜஸ் என்ன செய்வாங்கன்னா ரோட் கேம்ப் போடுவாங்க, அப்புறம் வந்து ஏதாவது பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பக்கத்து ஊர்ல போய் வந்து படிக்காத குழந்தைகளுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வந்து சோசியலுக்கு வந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அந்த காலேஜ் மூலியமா, சோசியலுக்கு நீங்க என்ன இது பண்றீங்க அதையே நோட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பெஸ்ட் பிராக்டிஸ், அந்த காலேஜ்ல வந்து என்ன பெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கு, போக இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்டிங்டிவ்ஸ், இது எல்லாமே இது ஒரு 100 மார்க் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 1000 மார்க். புரியுதா? இந்த 1000 மார்க்குக்கு வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்கோர். இது எப்படி ப்ராசஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இது எல்லாமே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டேட்டாவை வந்து அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி இது எல்லாமே வந்து நெட்ல அப்லோட் பண்ணி செல்ஃப் ஸ்டடி ரிப்போர்ட் எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து முதல்ல வந்து இவங்க நெட்ல ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுவாங்க. நெட்ல அப்லோட் பண்ண பிறகு வந்து அங்கேயே வந்து யூஜிசி கமிட்டியை வந்து எல்லாமே ஸ்கூட்டனைஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டா, இவங்க வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணத எல்லாமே அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டீம் அனுப்புவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டீம் வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேர் 3 நாள் இருந்து இவங்க என்னென்ன சொன்னாங்க, இப்ப வந்து நெட்ல வந்து இப்ப 1000 மார்க்குக்கு நம்ம கிரிட்டீரியா ஒவ்வொன்றிலையும் இது சொன்னோம்ல, அது எல்லாமே இவங்க சொன்னது உண்மையா. ஏன்னா சும்மா வந்து நெட்ல ஏத்துறது வந்து யாருமே ஏத்தி விடலாம்ல, இது இருக்கு எங்க காலேஜ் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லலாம்ல. பட் நாக்க பொறுத்தவரை, நாக் அண்ட் என்பிஏ பொறுத்தவரை கமிட்டி வருவாங்க. நாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஓரியன்டட், என்பிஏ வந்து டிபார்ட்மெண்ட். இந்த நாக் வந்து காலேஜ் லெவல்ல இருக்கறனால 3 பேர் கொண்ட குழு வருவாங்க. வந்து அவங்க வர்றது யாருக்குமே தெரியாது, யார் வர போறா யாருக்குமே தெரியாது. அவங்க அன்னைக்கு காலையில வரும்போதுதான் இந்த 3 பேர் வர்றது. இந்த 3 பேர் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு காலேஜ்ல வைஸ் சான்சலரா இருக்கலாம், ஒரு காலேஜ்ல பெரிய பொசிஷன்ல, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மேபி ஒரு காலேஜ் வந்து ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இருந்து ஒரு ஆள் வரலாம், ஒரு ஆள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து வரலாம், ஒரு ஆள் வந்து ஐஐடி இருந்து வரலாம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட், அந்த 3 பேருக்குமே லிங்க் இருக்காது. வர்ற அன்னைக்குதான் அந்த 3 பேருமே சந்திப்பாங்க. 3 பேருமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே எவாலுவேட் பண்ணி இவங்க நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில இருக்கும். இந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் நீங்க இருக்க எல்லாமே, இப்ப வந்து ஃபேக்கல்ட்டினா எல்லா ஃபேக்கல்ட்டியும் கூப்பிட்டு உங்க ப்ரொஃபைல் என்னன்னு பார்ப்பாங்க, சிலபஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அலுமினிய வர சொல்லுவாங்க, அதே மாதிரி பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்க, பாஸ் அவுட் எல்லாத்தையும் வந்து அந்த 3 நாளுக்குள்ள எல்லாமே வர வச்சு, அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன்ல யாருமே ஃபேக்கல்டிஸ் யாருமே இன்வால்வ்மெண்ட் கிடையாது. இவங்க எல்லாமே ஒரு அட்டானமஸ் பாடி. இவங்க தான் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி தனியா வந்து அந்த ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு உங்களுக்கு காலேஜ்ல ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறாங்களா, என்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி இவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து கான்பிடென்ஷியலா யூஜிசிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க ஏற்கனவே வந்து ஒரு சப்மிட் பண்ணதும் இவங்க ஜட்ஜ்மெண்ட் இதுக்கும் வந்து மறுபடியும் எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து 1000 மார்க்குக்கு எவ்வளவு வாங்கினான்னு வரும். அந்த வர்ற மார்க்கை வந்து குமுலேட்டிவா ஒவ்வொரு கிரிட்டீரியா டு 100 200 300 ஒவ்வொன்றுக்குமே 100க்கு இவங்க 80 எடுத்தாங்கன்னா அதை வந்து 4க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது, 100க்கு 4னா 75 மார்க் எடுத்தாங்கன்னா 3. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா கால்குலேட் பண்ணி குமுலேட்டிவா ஒவ்வொன்றுக்கும் 4 ஸ்கேலுக்கு மாத்தி கடைசியா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைனலா வந்து 4க்கு எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க இது சொல்லுவாங்க. அந்த 4க்கு வந்து 3.51க்கு மேல எடுத்தாங்கன்னா A++ கொடுப்பாங்க. 3.26ல இருந்து 3.5 வரை எடுத்தோம்னா A+ கொடுப்பாங்க. 3.01ல இருந்து 3.25 வரை எடுத்தாங்கன்னா A கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஜெனியூன், ஏன்னா ரொம்ப ஆத்தன்டிகேட்டரா வந்து, ஏன்னா அப்லோட் இவங்க எல்லாமே ஜெனியூன் இல்லைன்னா எதுவுமே மேல் பட்டி இவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண ஒரு டீம் வருவாங்க. வெரிஃபை பண்ண டீம் கொடுக்கறதையும் வந்து யூஜிசி ஃபைனலைஸ் பண்ணி அவங்க கிரேட் கொடுப்பாங்க. சோ அதனால ஒரு காலேஜ்ல வந்து நாக் முக்கியமான ரொம்ப முக்கியம். மிச்சம் வந்து என்பிஏ வந்து டிபார்ட்மெண்ட், என்ஐஆர்எஃப் வந்து ஜஸ்ட் நெட்ல வந்து எந்த காலேஜ் விருப்பப்படுறாங்க அவங்க அப்லோட் பண்றதுதான். பட் நாக் ஒரு காலேஜுக்கு முக்கியம்.
இந்த ஒரு காலேஜ் வந்து நாக்ல எவ்வளவு ஹையஸ்ட் கிரேட் வாங்குறாங்களோ அவ்வளோக்குள்ள அது நல்ல காலேஜ்னு நம்மளே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முடிஞ்ச வரை வந்து நாக் சிஸ்டத்தை வந்து எவ்வளவு சிம்பிளா சொல்லணுமோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நாக்கை பத்தி யார் யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் மெயினா எல்லாரும் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், share, subscribe. Bye.